இங்க பொண்ணா பிறக்கிறதே ஒரு பெரிய பாவம்ல. 1992 வாச்சாத்தின்ற ஒரு கிராமத்துல அதிகாரத்தின் பெயர்ல அத்தனை பெண்களுடைய கற்பு சூறையாடப்பட்டது. 2009 ஈழப்போர்ல பெத்த மகன் முன்னாடி அம்மாவை கற்பழிச்சாங்க, கூட பிறந்த தம்பி முன்னாடி அக்காவை கற்பழிச்சாங்க. 2019 பொள்ளாச்சி கேஸ்ல 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் கொடுமைக்கு ஆளாயிருக்காங்கன்ற உண்மை வெளிச்சத்துக்கு வந்துச்சு. இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி வந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல பணம் வச்சிருக்கவன் அப்புறம் பதவியில இருக்கவனோட காம பசிக்கு 1000க்கும் மேற்பட்ட பச்சை குழந்தைங்க இரையான உண்மை வெளியில வந்துச்சு. டிசிஎஸ் நாசிக்ல நிறைய பெண்கள் ஹராஸ்மெண்ட், ரேப்பு, மதமாற்றம்னு இப்படி பல கொடூரங்களுக்கு பல வருடமா ஆளாயிருக்காங்க. மகாராஷ்டிரா அமராவதியில ஒரு 19 வயசு பையன் 180க்கும் மேற்பட்ட மைனர் பெண்களை ரேப் பண்ணி அதை 350 வீடியோஸா எடுத்து வச்சிருக்கான். இப்போ 2 நாள் முன்னாடி ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல உலகத்துல உள்ள பல ஆண்கள் தங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை, ஒய்ஃபை எப்படி அவங்களுக்கே தெரியாம ட்ரக்ஸ் கொடுத்து அவங்கள எப்படியெல்லாம் அப்யூஸ் பண்ணலான்றத ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவே ஒரு ஆன்லைன் ரேப் அகாடமி ஒன்று நடந்திருக்குன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த வெப்சைட் 62 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இது எல்லாம் போக ஒரு பொண்ணு தான் பிறந்த நாள்ல இருந்து சாகுற வரைக்கும் வீட்டில், படிக்கிற இடத்துல, ஒர்க் பிளேஸில், ரோட்டில், பஸ்ஸில், ட்ரெயினில், ஃப்ளைட்லன்னு இப்படி எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு நாளும் செக்ஸுவலாக அப்யூஸ் ஆகிட்டு தான் இருக்கா. 1908 பாரதியார் பெண் விடுதலை பற்றி எழுதினாரு. ஆனால் இப்போ வர அவங்களுக்கான உண்மையான விடுதலை கிடைக்கலன்றதை நினைக்கல ஒரு ஆணா தலை குனிஞ்சு நிற்கிறேன்.